guys, welcome to வெத்திக் தமிழ். இன்னைக்கு முதல்ல நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு என்னோட நன்றிகள். தொடர்ந்தும் உங்களோட சப்போர்ட்டை எதிர்பார்க்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னு பேசிக்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு நாம் கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கம்ப்யூட்டர் அப்படின்னா டேட்டாவை ப்ரோசஸ் பண்ணக்கூடியதும் ஸ்டோர் பண்ணக்கூடியதும் அதையே இன்ஃபர்மேஷனாக தரக்கூடியதுமான ஒரு மெஷின். சிம்பிளாக சொல்லணும்னா தரவுகளை தகவல்களாக மாற்றுற ஒரு எலக்ட்ரானிக் மெஷினை தான் நம்ம கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். ஓகே, இப்போது அதுக்கு நான் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது கிச்சன் மாதிரி. கிச்சனில் அரிசி, பருப்பு, தண்ணி, காய்கறி, பாத்திரம், இப்படி சமையலுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குது. இப்போது நாம் சமையல் பண்ணுறோம். சமையல் முடிஞ்சதும் சாப்பாடு ரெடி ஆகுது. அந்த சாப்பாட்டை அங்கேயே ஒரு இடத்துல நாம் எடுத்து வைக்கிறோம். இங்கே சமையலுக்கு தேவையான பொருள் எல்லாம் தான் டேட்டா. அது எல்லாத்தையும் வச்சு சமைக்கிறது தான் ப்ரோசஸ். ரெடியான சாப்பாட்டை ஒரு இடத்துல எடுத்து வைக்கிறோம், அது ஸ்டோர். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு தான் இன்ஃபர்மேஷன். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேட்டாவுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படிங்கிறது ப்ரோசஸ் பண்ணப்படாத டீட்டெயில்னு சொல்லலாம். இந்த டேட்டா மேனிபுலேட் அல்லது ப்ரோசஸ் பண்ணி கிடைக்கிற ரிசல்ட்ஸ் தான் இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ அடுத்து நாம் கம்ப்யூட்டரோட வகைகளை பற்றி பார்க்கலாம். கம்ப்யூட்டரில் நிறைய வகைகள் இருக்குது. அந்தந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான மாதிரி இந்த கம்ப்யூட்டர்லாம் பயன்படுத்தப்படுது. சூப்பர் கம்ப்யூட்டர், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், மினி கம்ப்யூட்டர், ஒர்க் ஸ்டேஷன், பர்சனல் கம்ப்யூட்டர், சர்வர் கம்ப்யூட்டர், அனலாக் கம்ப்யூட்டர், டிஜிட்டல் கம்ப்யூட்டர், ஹைப்ரிட் கம்ப்யூட்டர், டேப்லெட் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன், இப்படி நிறைய டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. நாம் பயன்படுறது பர்சனல் கம்ப்யூட்டர். இதை ஷார்ட்டாக பிசின்னு சொல்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரும் லேப்டாப்பும் பர்சனல் கம்ப்யூட்டர் தான். ஒரு கம்ப்யூட்டர் முக்கியமாக ரெண்டு விஷயங்களை கொண்டு இருக்கும். ஒன்று ஹார்ட்வேர், மற்றது சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர் அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக நம்மளால் டச் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டருக்குள்ளே பொருத்தப்பட்டிருக்க பாகங்களை தான் நாம் ஹார்ட்வேர்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டரில் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்போ பண்ணணும் அப்படிங்கிற செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை கொண்ட ப்ரோக்ராம் தான் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். இந்த ஹார்ட்வேர் பார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமானது ப்ராசஸர் தான். இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மத்திய செயலாக்க அலகு அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இதை கம்ப்யூட்டரோட பிரெயின் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒரு கம்ப்யூட்டரில் நடக்கிற எல்லா செயற்பாடுகளும் இந்த சிபியூ மூலமாக தான் நடத்தப்படுது, கண்ட்ரோல் செய்யப்படுது. இந்த சிபியூ 3 முக்கிய பகுதிகளை கொண்டிருக்கு. கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், மெமரி ரெஜிஸ்டர் அப்படின்னு முக்கிய 3 பகுதிகளை இந்த சிபியூ கொண்டிருக்கு. இதில் கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லப்படுறது சிபியூக்கு வர இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது, ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, உரிய சிக்னல்ஸை சரியான இடத்துக்கு சரியான நேரத்தில் அனுப்புறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்கிற யூனிட்டை தான் நாம் கண்ட்ரோல் யூனிட்னு சொல்கிறோம். அடுத்து அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த யூனிட்டில் கால்குலேஷன்ஸும் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸும் மேற்கொள்ளப்படும். கால்குலேஷன்ஸ்னால் கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல் இப்படியான செயல்பாடுகளை சொல்லணும். லாஜிக்கல் அப்படின்னா மேட்ச் பண்ணுறது, கம்பேர் பண்ணுறது, செலக்ட் பண்ணுறது இப்படியான தர்க்க செயற்பாடுகளை குறிப்பிடலாம். ஓகே, ஃபைனலாக மெமரி ரெஜிஸ்டர் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். இந்த சிபியூ யூஸ் பண்ணுற டேட்டாவையும் இன்ஸ்ட்ரக்ஷனையும் டெம்பரரியாக சேமித்து வைக்கிற ஒரு சின்ன ஸ்டோரேஜ் தான் இந்த மெமரி ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பற்றி பார்ப்போம். ஹார்ட்வேரை பற்றி டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. என்னென்னா நாங்கள் வெப் டிசைன் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்மால் பிஸ்னஸ் வெப்சைட், போர்ட்ஃபோலியோ சைட், பிளாக்ஸ், இ-காமர்ஸ் சைட், இப்படி எல்லா வெப்சைட்லையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் ஒரு வெப்சைட் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ அஃபிஷியல் வெப்சைட்டில் ஃபுல் டீட்டெயில்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு தேவைப்படுற மாதிரி அஃபோர்டபுளான ப்ரைஸுக்கு எங்களால் வெப்சைட் செஞ்சு தர முடியும். உங்களுக்கு ஒரு வெப்சைட் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், திரும்ப வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நாம் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பற்றி பார்ப்போம். சிபியூ, மதர் போர்ட், ரேம், விஜே கார்டு, சவுண்ட் கார்டு, பவர் சப்ளை, கூலிங் ஃபேன், ஹார்ட் டிரைவ், இது எல்லாமே கம்ப்யூட்டரில் பேசிக்காக இருக்க வேண்டிய ஹார்ட்வேர் பார்ட்ஸ். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம சிபியூ பற்றி ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நான் மதர் போர்ட்லேருந்து அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மதர் போர்ட் அப்படிங்கிறது கம்ப்யூட்டரோட மெயின் சர்க்யூட் போர்ட். இதில் மோஸ்ட்லி எல்லா ஹார்ட்வேர் பார்ட்ஸும் கனெக்ட் ஆகிருக்கும். கனெக்ட் ஆகி இருக்க எல்லா கம்போனன்ட்ஸுக்கும் டேட்டாவையும் பவரையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் இதோட வேலை. அடுத்து ரேம், இதை ரெண்டம் எக்ஸஸ் மெமரின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமோட டேட்டாவை டெம்பரரியாக வச்சுருக்கோம். சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை யூஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறீங்க, அப்புறம் அதை திரும்ப ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதை சீக்கிரமாக ரீகால் பண்ணி ஓப்பன் பண்ண இந்த ரேம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இதை நான் ஆல்ரெடி டெம்பரரி மெமரின்னு சொன்னேன். ஸோ ஒன்ஸ் அந்த கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணினாலோ அல்லது ஷட் டவுன் பண்ணினாலோ ரேமில் இருக்க எல்லா டேட்டாவும் டெலீட் ஆகிடும். அடுத்து நாம் பார்க்க போகிறது வீடியோ கார்டு. இதை டிஸ்பிளே கண்ட்ரோலர், கிராஃபிக் கார்டு, வீடியோ கண்ட்ரோலர், வீடியோ அடாப்டர் அப்படின்னு பல பேரில் அழைப்பாங்க. இது டிரெக்டாக மதர் போர்டில் கனெக்ட் ஆகிடும். நம்ம மானிட்டரில் பார்க்குற இமேஜ், வீடியோ உட்பட எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணுறது விஜே கார்டு தான். அதோட ரெசல்யூஷன் ப்ளஸ் ஃபீச்சருக்கு ஏற்ப ஸ்க்ரீனில் நாம் குவாலிட்டியான வியூவை பார்க்க முடியும். அடுத்து சவுண்ட் கார்டு பற்றி பார்க்க போகிறோம். சவுண்ட் கார்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரில் இருந்து ஸ்பீக்கர், ஹெட்ஃபோனுக்கு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கம்போனன்ட் தான் இந்த சவுண்ட் கார்டு. இது முக்கியமாக டிஜிட்டல் ஆடியோ சிக்னலை அனலாக்காகவும், அனலாக் ஆடியோ சிக்னலை டிஜிட்டலாகவும் மாற்றக்கூடியது. ஓகே, இதுக்கப்புறம் பவர் சப்ளைனா என்னென்னு பார்ப்போம். பவர் சப்ளை அப்படிங்கிறது மதர்போர்டுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை தேவையான அளவில் கொடுக்குற ஹார்ட்வேர் ஒன்று. இது என்ன பண்ணும்னா, இப்போ மெயின்லேருந்து வர்ற ஏசி கரண்ட்டை ஈஸியாக மாற்றி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் கம்ப்யூட்டருக்குள்ள. ஓகே, இப்போ பவர் சப்ளை பற்றி பார்த்தோம். அடுத்து கூலிங் ஃபேனை பற்றி பார்க்கலாம். கூலிங் ஃபேன் அப்படிங்கிறது பெருசாக ஒன்று இல்லைங்க, கம்ப்யூட்டர் ஓவர் ஹீட்டிங் ஆகாமல் கூல் ஆகிறதுக்கு பயன்படுத்துது. இது கம்ப்யூட்டரோட ஹெவி ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி 2 இல்லைன்னா 3 பொருத்தப்பட்டு பாதிக்கப்படுது. அடுத்து ஹார்ட் டிரைவை பற்றி பார்ப்போம். இது கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபைல், ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் ஆகும். இதை அவங்கவுங்களுக்கு தேவையான கெப்பாசிட்டியில் போட்டு யூஸ் பண்ண முடியும். எக்ஸ்டர்னலாக ஸ்டோரேஜ் தேவைப்பட்டாலும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்க முக்கியமான ஹார்ட்வேர் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்து கம்ப்யூட்டரோட சேர்த்து யூஸ் பண்ணுற டிவைசஸை பார்த்தோம். இந்த 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று இன்புட் டிவைசஸ், மற்றது அவுட்புட் டிவைசஸ். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட்டாக இன்புட் டிவைசஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இன்புட் டிவைசஸ் அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டருக்கு டேட்டா அல்லது இன்ஃபர்மேஷனை கொடுக்க ஹெல்ப்பாக இருக்கிற டிவைசஸ் எல்லாமே இன்புட் டிவைசஸ்ன்னு சொல்கிறோம். டேட்டானா எது வேணாலும் இருக்கலாம். ஒரு டெக்ஸ்டாக இருக்கலாம், ஒரு இமேஜாக இருக்கலாம், ஃபைலாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஒரு கம்ப்யூட்டருக்கு எதையாவது இன்புட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கிற எல்லா டிவைசஸுமே இன்புட் டிவைசஸ்னு அழைக்கப்படும். இப்போ உதாரணமாக பார்த்தோம்னா மவுஸ், கீபோர்ட், ஸ்கேனர், மைக்ரோஃபோன், பார்கோட் ரீடர், வெப்பன், இந்த மாதிரி டிவைஸை சொல்ல முடியும். ஏன்னா இது எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு இன்புட்டை கம்ப்யூட்டரே கொடுக்கும். ஸோ இப்போது இன்புட் டிவைசஸ்னால் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போது அவுட்புட் டிவைசஸை பற்றி பார்க்கலாம். இன்புட் டிவைசஸ்க்கு நேர் ஆப்போசிட் அவுட்புட் டிவைசஸ். இன்புட் டிவைசஸ் அப்படிங்கிறது கம்ப்யூட்டருக்கு டேட்டாவை இன்புட் பண்ணுற எல்லா டிவைசஸுமே இன்புட் டிவைசஸ்ன்னு சொன்னேன். அதே மாதிரி கம்ப்யூட்டரில் இருந்து டேட்டாவை அவுட்புட் பண்ணுற எல்லா டிவைசஸுமே அவுட்புட் டிவைசஸ் சொல்லப்படும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர், இப்படி பல டிவைசஸ் இருக்குது. சில டிவைசஸ் இருக்குது இன்புட் டிவைசஸாகவும் தொழில்படும், அவுட்புட் டிவைசஸாகவும் தொழில்படும். உதாரணத்துக்கு பென் டிரைவ், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், இப்படியான சில டிவைசஸை சொல்லலாம். அடுத்து நம்ம கம்ப்யூட்டர் இருக்க சில போர்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, அதில் சில போர்ட்ஸை பார்த்துருப்பீங்க நீங்கள். டெஸ்க்டாப்பாக இருந்தால் இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் இருக்கும். லேப்டாப்பாக இருந்தால் அதோட எட்ஜில் யூஎஸ்பி போர்ட், HDMI, சீரியல் போர்ட், ஆடியோ இன்புட் அவுட்புட், மைக் போர்ட், கார்ட் ரீடர், இப்படி பல போர்ட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஓகே கைஸ், கம்ப்யூட்டர் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் தான். தேவைப்படும் போது நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றினா உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் வச்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பண்ணியிருக்கோம். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பேசுகிறேன். பாய் பாய்.